அனைவருக்கும் வணக்கம். மேத்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மேத்ஸுக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கி நாம் இந்த பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு தகுதி இருந்தால் போதும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த நாளும் தெரிஞ்சாலே போதும். சரிங்களா? அதாவது நார்மலாக ஒரு 2 நம்பர் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு 5 + 5 இந்த மாதிரி 2 நம்பரை கூட்ட தெரியணும். அதே மாதிரியே 10 - 5 இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிக்க தெரியணும். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15 × 5 2 நம்பரை பெருக்க தெரியணும். 15/3. ஸோ இந்த நம்பரை இந்த நம்பரால் வகுக்க தெரியணும். இந்த மாதிரி நார்மல் நம்பர்ஸை, சரிங்களா, நார்மலாக இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸை உங்களுக்கு கூட்ட தெரியணும், கழிக்க தெரியணும், பெருக்க தெரியணும், வகுக்க தெரியணும். இந்த நாளும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நிச்சயமாக உங்களை மேத்ஸில் என்னால் 25க்கு 25 எடுக்க வைக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த பேட்ச்சில் என்னென்ன இருக்கும், இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ, இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எழுதின ஃபஸ்ட்டு எக்ஸாமில் மேத்ஸில் வெறும் 13 கொஷினுக்கு தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அடுத்து நான் எழுதின 2வது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மேத்ஸில் 18 கொஷினுக்கு தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேத்ஸ் வந்து நான் நல்லா போட்டு பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி 13, 18 இந்த மாதிரி தான் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. 20 கூட தாண்ட முடியல. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிக்கும் போது நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, நான் மேத்ஸில் வந்து பேசிக்லேயே வந்து ரொம்ப வீக்காக இருந்திருக்கேன். சரிங்களா? இப்போ பேசிக்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த 4 நல்லா தெரியும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எதுக்கு தெரியும்னா, அந்த மாதிரி நார்மல் நம்பர்ஸுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஸோ இது போக இந்த மாதிரி நார்மல் நம்பர்ஸ் இல்லாமல் இப்போ பின்னம்லாம் கொடுப்பாங்களே. இப்போ உதாரணத்துக்கு 5/7 ப்ளஸ் 3/4ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டுத்தையும் எப்படி கூட்டுறதுன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரியே பின்னங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. சரிங்களா? கூட்ட வேண்டிய இடத்துல பெருக்கிடுவோம், பெருக்க வேண்டிய இடத்துல கூட்டிடுவேன். ஸோ அப்போ பின்னத்தை எப்படி கூட்டணும், கழிக்கணும், பெருக்கணும், வகுக்கணும்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ டெசிமல் நம்பர்ஸ், தசம எண்கள்னு சொல்லுவோம்ல, அதாவது இப்படி புள்ளி வச்சுருக்கோம். சரிங்களா? நம்பர்ஸோட இடையில புள்ளி இருக்கும். இந்த மாதிரி தசம எண்களை எப்படி பெருக்கிறது, வகுக்கிறதுன்னு இதுவும் எனக்கு தெரியாது. சரிங்களா? இதுலேயும் வந்து நான் நிறைய தப்பு பண்ணிடுவேன். அதே மாதிரி இப்போ பவர்ஸ் வச்சு நம்பர் இருக்கும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3³ × 3⁵ இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டுத்தையும் எப்படி பெருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ரூட் வச்சுலாம் வரும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு √4 × √4ன்னு இருக்குன்னு வச்சுங்க. இந்த ரெண்டுத்தையும் எப்படி பெருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி பின்னம், இந்த மாதிரி தசம எண்கள், இந்த மாதிரி பவர் வச்சு வர நம்பர், இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே வர நம்பர், இதெல்லாம் வந்து எப்படி கூட்டணும், கழிக்கணும், பெருக்கணும், வகுக்கணும்னு இந்த பேசிக்ஸே வந்து எனக்கு கரெக்டாக தெரியாது. சரிங்களா? இதுலேயே நிறைய தப்பு பண்ணுவேன். அதே மாதிரி நான் என்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே மீசியமை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ 2 நம்பர் எக்ஸாம்பிளுக்கு 10, 20ன்னு 2 நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 2 நம்பருக்கும் மீசியமை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த மீசியமைனா என்னன்னு எனக்கு தெரியல. இது என்ன, இதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. 2 நம்பருக்கு மீசியம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மீசியமைனா என்ன, அதை நம்ம எதுக்காக கற்றுக்குறோம், அது எங்கே யூஸ் ஆகுங்க, அந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எனக்கு தெரியல. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேத்ஸில் பேசிக்ஸ் தான். சரிங்களா? இந்த பேசிக்ஸ்லேயே நான் ரொம்ப வீக்காக இருந்ததுனால தான் என்னால் இந்த மாதிரி 13, 18ன்னு இந்த லெவலில் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்னால் 25க்கு 25 எடுக்க முடிஞ்சுது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாமில் 25க்கு 25 எடுத்தேன். ஸோ அது போக மற்ற எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா 23, 24, 25 எப்படியும் நான் 23+ எடுத்துருவேன். சரிங்களா? 23 கம்மியாக இது வரைக்கும் நான் எடுத்ததில்லை. 23 எடுத்துருவேன். இப்போ கடைசியாக நடந்த அந்த குரூப் 4 இருக்குது இல்லையா? 2025 குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா மேத்ஸில் 24 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் கொஷின் ஈஸியாக தான் இருந்தது. தமிழ் தான் கஷ்டமாக இருந்தது. மேத்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து 2025லேயே நடந்த அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா 23 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். சரிங்களா? நம்ம தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். நான் வந்து அரசு வேலைக்கு போக முக்கியமான காரணம் தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரணம் மேத்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா?
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்லேயும் மேத்ஸ்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வேலைக்கு போயிடலாம். சரிங்களா? நீங்கள் ஜிஎஸ் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்கலைனா கூட தமிழும் மேத்ஸும் நல்லா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். சரி, ஓகே. அப்போ நான் பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 13 கொஷின் தான் என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நானே டெவலப் பண்ணிக்கிட்டு அதை 23+ கொஷினாக மாற்றணும். பட் இது வந்து ஒரு நாளில் நடந்துடல. சரிங்களா? இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மேத்ஸில் 25க்கு 25 எடுக்கணும், இல்லை ஒரு 23+ எடுக்கணும்னா நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இந்த மாதிரி பேசிக்ஸ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ண பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வந்தது, ரொம்ப குழப்பமாக இருந்தது, ஒன்றுமே புரியாத மாதிரிலாம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் பேசிக்ஸ் பார்த்துட்டு அதை போயிட்டு ஒரு சம்மில் அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. சரிங்களா? ஒரு கொஷின் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுது. அப்போ பிகினிங்கில் ஒன்றுமே புரியல. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு இப்படி வருதுன்னு எதுவுமே புரியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஒவ்வொரு விஷயமா எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பொறுமையும் நிச்சயமாக இருக்கும். பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பேட்சோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இது யாராவது பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நானே வந்து இப்போ தான் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் வந்து மேத்ஸில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த பேட்சையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சுடைய முக்கியமான ஒரு ஹைலைட் ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேத்ஸில் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே ஒரு 8 கிளாஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது மட்டும்தான் தெரியும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். எனக்குமே இந்த பின்னங்களை கூட்டுறது எப்படின்னு தெரியாது. அதே மாதிரி இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர்லாம் எப்படி பெருக்கிறதுன்னு தெரியாதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் தெரியலைன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இதை கவர் பண்ணுற மாதிரி நம்ம மேத்ஸுக்கு ஒரு 8 பேசிக் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பேட்சோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயமா இதை சொல்லலாம். ஒரு 8 பேசிக் கிளாஸை நம்ம ஃபஸ்ட்டு மேத்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? எல்லாம் இப்போயே கூட பார்த்துடலாம். இந்த 8 பேசிக் கிளாஸில் நம்ம எதை கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நாம் மேத்ஸில் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் ஒரு 8 கிளாஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது இல்லையா, இதுக்கான அர்த்தம் என்ன, இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ இதோட பர்பஸ் என்னன்ட்டு இதை பற்றி அக்கு வேறா ஆணி வேறா பிரித்து மேய போகிறோம். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் தான் நமக்கு இந்த சப்ஸ்டியூஷன் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஈக்குவல்ட்டுனா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம மேத்ஸில் சப்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு வேல்யூவுக்கு பதிலாக இன்னொரு வேல்யூவை எடுத்து போடுவோம். சரிங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ் பார்க்கும்போது புரியும். இப்போதைக்கு சும்மா கேட்டுக்குவாங்க. சப்ஸ்டியூஷன்னா ஒரு வேல்யூவுக்கு பதிலாக ஒரு வேல்யூ இருக்கிற இடத்துல இன்னொரு வேல்யூவை நம்ம தூக்கி போடுவோம். அதை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு எப்போ புரியும்னா அந்த ஈக்குவல்ட்டுக்கான மீனிங் தெரிஞ்சால் தான் புரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் ஈக்குவல்ட்னா என்னென்னு நல்லா பார்த்துட்டு அடுத்து சப்ஸ்டியூஷன் படி பார்த்துருவோம். சப்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேத்ஸில் வந்து இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்களை கொடுத்துருப்பாங்க, ஏபிசி XYZ அப்படின்ட்டு. இதுக்கான அர்த்தம் என்ன, இதெல்லாம் ஏன் மேத்ஸில் வருது அப்படின்ட்டு இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். பட் இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. மேத்ஸில் நம்பர் தானே வரணும், ஏன் இந்த மாதிரி எழுத்துலாம் வருது அப்படின்னா என்கிட்டே நிறைய பேர் டவுட்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்கிறவங்க, நான் எல்லாரையும் சொல்லலை, மேத்ஸில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் வரும். ஸோ அதனால் இதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஷிஃப்டிங். சரிங்களா? அதாவது ஒரு நம்பரை ஈக்குவல்ட்டுடைய ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போகும்போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இதுலேயும் தப்பு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 5 × 2 = 10ன்னு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இந்த 2 பார்த்தீங்கன்னா இங்கே பெருக்கல்ல இருக்கா, இந்த பக்கத்தில் பெருக்கல்ல இருக்குது. இதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது அது வகுத்தல்ல வரும். சரிங்களா? ஸோ இதை தான் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சைல்டிஷாக கூட தெரியும். இதெல்லாம் கூடவா நாங்கள் தெரியாமல் இருப்போம் அப்படின்னு தோணும். பட் இதுலேயும் வீக்காக இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. சரிங்களா? இதில் தப்பு பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இதிலெல்லாமே நான் தப்பு பண்ணிடுவேன். இந்த இன்ட்டில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வரும்போது நான் மைனஸ்லாம் போடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான்
இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயத்தெல்லாம் நம்ம கிளாஸ் ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து செகண்ட் பேசிக் கிளாஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு குறை எண்கள்னு ஒன்று இருக்கும். அதாவது மைனஸ் போட்ட நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குறை எண்களை எப்படி பெருக்கிறது, வகுக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறதுன்னு இதை பற்றியும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு -15 இன்ட்டு -15னா இதோடைய வேல்யூ என்ன வரும்? அப்படி வர வேல்யூவில் மைனஸ் இருக்குமா, ப்ளஸ் இருக்குமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நான் சிம்பிளாக இப்படி காட்டியிருக்கேன். இதனால நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி மைனஸ் வச்சு வர நம்பர்ஸை நம்ம என்னென்ன பண்ணணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் கிளாஸில் வந்துடும். சரிங்களா? அடுத்தது தேர்ட் கிளாஸில், தேர்ட் பேசிக் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தசம எண்கள் இருக்கும் இல்லையா? தசம எண்கள்னால் இந்த மாதிரி புள்ளி வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி தசம எண்களை எப்படி பெருக்கிறது, வகுக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறதுன்னு இதை பற்றி இந்த தேர்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ரைட்டுங்களா? இதில் வகுத்தல் பெருக்கல்லாம் ரொம்ப ஈஸி தான். கூட்டல் கழித்தலும் ஈஸி தான், வகுத்தல் பெருக்கலுமே ஈஸி தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது ஃபோர்த்து பேசிக் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீசிமனா என்ன, மீப்போவனா என்ன, இதுக்கான மீனிங் பார்க்க போகிறோம். சரிங்களா? மீசிமனா என்ன, மீப்போவனா என்னன்னு இந்த கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீசிமை எப்படி கண்டுபிடிக்கிறது, மீப்போவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த லெவலில் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பேசிக் கிளாஸில் ஜஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம், இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதை மட்டும் பார்த்துக்கிறோம். அடுத்து ஃபிஃப்த்து பேசிக் கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பின்னங்கள் இருக்கும் இல்லையா? பின்னங்களை எப்படி கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறதுன்னு அதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி 2 பின்னம் இருக்குது. இதை எப்படி கூட்டுறது, எப்படி பெருக்கிறது, எப்படி கழிக்கிறது, எப்படி வகுக்கிறதுன்னு அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பின்னத்திலே பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னம்னு ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 5 2/3 இது பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு பின்னம். கலப்பு பின்னம்னா ஒரு நார்மல் நம்பர் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு பின்னம் இருக்கும். சரிங்களா? இது வந்து சாதாரண பின்னம்னு சொல்லுவாங்க, இதை கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கலப்பு பின்னமாக இருக்கிறத எப்படி கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறதுன்னு இதை பற்றியும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிஃப்த்து பேசிக் கிளாஸில் கவர் ஆகிடும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து பேசிக் கிளாஸில் இந்த பவர்ஸ் வச்சு வர நம்பர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? அந்த மாதிரி பவர்ஸ் வச்சு வர நம்பரை எப்படி பெருக்கிறது, வகுக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறது, இந்த பவருக்கு என்ன அர்த்தம், இப்போ 2 பவர் 2னா அதுக்கு என்ன அர்த்தம், இப்போ 12 பவர் 7னா இதுக்கு என்ன அர்த்தம், ஸோ இதை எப்படி கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறதுன்னு இதை பற்றி இன்ச் பை இன்ச்சாக பார்க்க போகிறோம். இந்த எல்லா கிளாஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கும். சரிங்களா? முக்கியமான விஷயம், இதில் ஒரு சில கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியாது. இப்பயே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து வெறும் பேசிக் கிளாஸாக பார்க்கும்போது அது உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக் வைஸாக கொஷின் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? வெறும் பேசிக் மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு இருந்தது, அதை வச்சு சொல்கிறேன். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சாலும் புரிஞ்சிடும். பட் நான் வந்து இந்த மாதிரி பேசிக்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் கொஷின் சால்வ் பண்ணும்போது தான் எனக்கு அந்த டவுட்லாம் கிளியர் ஆனிச்சு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கவர் ஆகிடும். சிக்ஸ்த்து பேசிக் கிளாஸில் நான் சொன்ன மாதிரி இந்த பவர் வச்சு வர நம்பரை எப்படி கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறதுன்னு அது எல்லாத்தையும் பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th பேசிக் கிளாஸில் வந்து இந்த மாதிரி ரூட் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? இதுக்கு பேர் ரூட்டுன்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் தெரியாதவர் இருந்தால் கூட பார்த்துங்க. இந்த மாதிரி சிம்பிள் இருக்கு இல்லையா? இதுக்கு ரூட்டுன்னு சொல்லுவோம். இந்த ரூட் வச்சு வர நம்பர்ஸை வந்து எப்படி பெருக்கிறது, வகுக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறது அப்படின்ட்டு அதை பற்றி இந்த 7th பேசிக் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இது 8, மன்னிக்கவும். 8th பேசிக் கிளாஸில் பார்த்தீங்கன்னா சதவீதம்னா என்ன, விகிதம்னா என்னன்ட்டு அந்த பேசிக் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? சதவீதம்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, விகிதம்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிக் மட்டும் பார்த்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஏதோ சொல்ல வந்தேன், ஜாம் ஆகிட்டேன். சரிங்களா? என்ன சொல்ல வந்தேன், சரி, ஓகே. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 8 பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டாபிக் வைஸாகவே கிளாஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாபிக் வைஸாக கிளாஸ் பார்க்கும்போது நீங்கள் இது வரைக்கும் மேத்ஸில் ஒரு 5லேருந்து 10 கொஷின் தான் 10 கொஷின் தான் சார் என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதுங்கிற இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட நிச்சயமாக உங்களாலையும் 23 கொஷினுக்கு மேலே கண்டிப்பாக கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் தப்பே இப்போ எங்கே பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா இதில் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயத்தெல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒருவேளை இது தெரிஞ்சாலுமே நீங்கள் இதை தாண்டி எங்கே தப்பு பண்ணுவீங்கன்னா பேசிக்ஸ் வந்து ஒழுங்காக தெரிஞ்சுக்காமல் இருப்பீங்க. சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டாப்பிக்குடைய பேசிக் நல்லா தெரியணும்.
இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு மீசிமா கண்டுபிடிக்க தெரியும். ஆனால் மீசிமானா என்னன்னு தெரியாது. நீங்கள் மீசிமாவிலேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா இந்த மீசிமானா என்னன்னு அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பேட்சுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருவன். சரிங்களா? எதனால் இந்த பேரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நானும் ரொம்ப ரொம்ப வீக்கான ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிக்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சமாக என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இந்த மாதிரி மேத்ஸில் 23+ எடுக்கிறது, 25 எடுக்கிறது. 25 2 டைம் தான் எடுத்தேன். ஏன்னா அது ஒரு ஈஸி கிடையாது. சரிங்களா? நம்ம ஏதாவது ஒரு சில்லி மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஒரு 2 எக்ஸாமில் மட்டும்தான் 25 எடுத்தேன். மற்றபடி ஆனால் 23+ எடுத்துகிறோன்னு வச்சுங்களேன். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ நானுமே வந்து ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருந்து தான் இந்த 25 கொஷின் எடுக்கிற அளவுக்கு வந்தேன். அதாவது நானும் உங்களில் ஒருத்தவனாக தான் இருந்தேன். உங்களில் ஒருத்தவனா நான் ரொம்ப இதாக பேசிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நானும் ஒரு பிலோ ஆவரேஜாக இருந்தேன். சரிங்களா? பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு மேத்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் இந்த பேரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது இன்னும் ரொம்ப ஜாம் ஆகுது. இன்னொன்று ஏதோ சொல்ல வந்த சம்மந்தமாக. சரி, இப்போ நம்ம இந்த பேட்ச் பற்றி மற்ற டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இதை தான் சொல்ல வந்தேன். இப்போ நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா மேத்ஸை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்னு ஒரு பார்ட் இருக்கும். எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஷர் யாராவது இருந்தீங்கன்னா பார்த்துங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்னு ஒரு டாபிக் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்னு ஒரு டாபிக் இருக்கும். சரிங்களா? இதில் ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஷின் கேட்பாங்க. ரீசனிங்லேருந்து 10 கொஷின் கேட்பாங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம மேத்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மேத்ஸ்லேருந்து 25 கொஷின் வரும். இதில் இந்த ரீசனிங் ரொம்ப ஈஸி. இந்த ரீசனிங்லேருந்து கேட்க போகிற 10 கொஷினுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் பெரிய அளவுக்கு கால்குலேஷன் எதுவும் இருக்காது. இப்போ நான் பேசிக் சொன்னேன் இல்லையா, ஒரு 8 கிளாஸு, அது வந்து இதில் அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. ஒரு சில டாப்பிக்கில் மட்டும்தான் இந்த பேசிக்லாம் யூஸ் ஆகும். மற்றபடி மற்ற டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ரீசனிங் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. 10க்கு 10 ஈஸியாக எடுத்துடலாம். நமக்கு சிக்கல் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் தான் வரும். ஏன்னா ஆப்டிடியூடில் தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த பின்னத்தை கூட்டுறது கழிக்கிறது, அது மாதிரி இந்த தசம எண்களை கூட்டுறது கழிக்கிறது, இது எல்லாமே நமக்கு எங்கே வரும்னா ஆப்டிடியூடில் தான் வரும். அப்போ இந்த ஆப்டிடியூடில் 15 கொஷின் இருக்குது இல்லையா, இதில் 15க்கு 15 எடுக்கிறது தான் கஷ்டம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பேட்ச் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ பார்த்துடலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருவன். இதுக்கு ஜாயினிங் டைம் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே வச்சுக்கலாம். சரிங்களா? அதில் கூட 1ஆம் தேதின்னு இருக்குது. இன்னையிலேருந்து வச்சுக்கலாம். இன்னையிலேருந்து மே 10 வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் திரும்பவும் சொல்லிடுறேன். இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். மற்றது தெரியலனா பரவாயில்ல. ஜென்ரலாக ஒரு 2 நம்பரை கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த பின்னத்தை கூட்ட தெரியல, கழிக்க தெரியலன்னா அதெல்லாம் பரவாயில்ல. அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதே மாதிரி தசம எண்களை கூட்டுறது, கழிக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இந்த நாளை உங்களுக்கு நார்மல் நம்பருக்கு செய்ய தெரிஞ்சால் போதும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் ஜாயினிங் டைம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ரீசனிங் சொன்னேன் இல்லையா, ரீசனிங்லேருந்து 10 கொஷின் கேட்பாங்க. இந்த ரீசனிங் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஓவரால் பேட்சுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஓவரால் பேட்சுக்கு வந்து ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த ஓவரால் பேட்சுக்கு போட்ட வீடியோஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஏன் அந்த வீடியோவே நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நானே திரும்பவும் ரீசனிங் கிளாஸ் எடுத்தாலும் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக, அந்த அளவுக்கு பொறுமையாக, அந்த அளவுக்கு தெளிவாக நான் திரும்பி சொல்லிக் கொடுப்பேனாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அப்போ நிறைய டைம் இருந்தது. அதனால் பொறுமையாக ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்ல டைம் எடுத்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த ஓவரால் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிற நிறைய பேர் வந்து இந்த ரீசனிங் கிளாஸ் பார்த்து தான் ஜாயினே பண்ணாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அதனால் அந்த ரீசனிங் கிளாஸ் அப்படியே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓவரால் பேட்சுக்கு ரீசனிங்க்கு நான் என்னென்ன கிளாஸ் எடுத்தனோ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே அந்த கிளாஸ் எல்லாத்துக்குமான லிங்க் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த ரீசனிங் கிளாஸஸை நீங்கள் மே 30ஆம் தேதிக்குள்ளே பார்த்து முடிச்சிடணும். ரைட்டா? ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 20 கிளாஸை நீங்கள் மே 30க்குள்ளே பார்த்து முடிச்சிடணும். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது ஆப்டிடியூட் நாம் பார்ப்போம். ரீசனிங் முடிச்சுட்டு அடுத்தது ஆப்டிடியூட் பக்கம் போவோம். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த 8 பேசிக் கிளாஸஸ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஜூன் 6லேருந்து 12 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் வரும்.
மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 நாள் 8 பேசிக் கிளாஸஸை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ரைட்டுங்களா? இதை முடித்ததுக்கப்புறம் டாபிக் வைஸாக அடுத்து நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான். சரிங்களா? இது வரைக்கும் ஓகே. பட் இதுக்கப்புறம் வரது வந்து ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான். டென்டேட்டிவ்னா ஒரு தற்காலிக அட்டவணைன்னு வச்சுங்களேன். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட் நம்ம வந்து ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், தமிழில் சுருக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா ஏரியா அண்ட் வால்யூம்னு ஒரு டாபிக் இருக்கும். தமிழில் பரப்பளவு கன அளவுன்னு சொல்லுவோம். இந்த டாபிக் பார்க்க போகிறோம். இப்போது ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இந்த 2 டாபிக் தான் கஷ்டம். ஏன்னா இதில் வந்து கண்டென்ட்டும் நிறையா இருக்கும். அதாவது நம்ம நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ கஷ்டமான 2 டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு கையில் எடுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கஷ்டமான டாப்பிக்கில் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக ரிவிஷன்லாம் தேவைப்படும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டே பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போதே சில பேருக்கு வாழ்க்கை வெறுத்துரும். சரிங்களா? இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகினிங்கில் எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். நான் வந்து மேத்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு எனக்கு எல்லாம் புரியறதுக்கே எனக்கு ஒரு 8 மாதம் ஆச்சு. சரிங்களா? இந்த 8 மாதமும் நான் பொறுமையாக இருந்ததுனால தான் என்னால் மேத்ஸில் 25க்கு 25 எடுக்க முடிஞ்சுது. இப்போ இந்த பொறுமையை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். சில கிளாஸ்லாம் வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் விட்டுருங்க, அதை வந்து நீங்கள் அடுத்த கிளாஸ் பார்க்கும்போது புரியும். சரிங்களா? மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 கிளாஸ் பார்க்க போகிறோம். அடுத்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மீசிமம் மீப்போவை. ஸோ இதை பார்க்க போகிறோம். இப்படியே இந்த ஷெட்யூல் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு தரேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12 வரைக்கும் போகும். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அக்டோபர் 12 வரைக்கும் நமக்கு கிளாஸஸ் இருக்கும். இதுலேயே இடையில டெஸ்ட்டும் வந்துடும். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதும் அந்த டாப்பிக்லேருந்து டெஸ்ட் வந்துடும். சரிங்களா? ஸோ இதை நான் போட்டு வரேன். இந்த ஷெட்யூல் வந்து பிடிஎஃப் நான் போட்டு வரேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இப்போ அடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் பார்த்துறோம். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மே 30க்குள்ளே வந்து நீங்கள் ரீசனிங்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஜூன் 2 ஜூன் 4 இந்த 2 டேட்டில் ரீசனிங்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க நமக்கு டெஸ்ட் வரும். ரைட்டுங்களா? இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் படி ஜூன் 29 சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? அது ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் தான். பட் இந்த ஷெட்யூல் படி ஜூன் 29 நாம் சிம்பிளிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜூலை 4, அதாவது அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து ஜூலை 4 சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து பாருங்கள், ஏரியா அண்ட் வால்யூம் வந்து நம்ம ஜூலை 16 அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஏரியா அண்ட் வால்யூம் கிளாஸஸை ஜூலை 16 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து ஜூலை 19 ஏரியா அண்ட் வால்யூம்லேருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து ரீசனிங் டெஸ்ட்டு. சரிங்களா? முழுக்க ரீசனிங்லேருந்து மட்டும் கொஷின் இருக்கும். ஃபஸ்ட் 2 டெஸ்ட்டு வந்து ரீசனிங்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 டெஸ்ட்டு வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க இது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஃபஸ்ட் 2 வந்து ரீசனிங், அடுத்து ஆப்டிடியூட் ஸ்டார்ட் ஆகும். ஆப்டிடியூடில் ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க நம்ம டெஸ்ட் எழுதிக்கிட்டே வருவோம். இந்த டெஸ்ட்டோட ஷெட்யூலை நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? டெஸ்ட்டோடைய ஷெட்யூலுக்கான பிடிஎஃப்பும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்க வந்து டாபிக் வைஸாகவும் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டெஸ்ட்டு வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் டெஸ்ட்னா ஆப்டிடியூட், ரீசனிங் இந்த 2ம் சேர்த்து ஒரு 10 டெஸ்ட் இருக்கும். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாம் 20 டெஸ்ட் எழுத போகிறோம். கடைசி டெஸ்ட் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கும். ஸோ மொத்தமாக நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். 20 டெஸ்ட்டு மொத்தமாக. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் இருக்கும். இது தாராளமாக போடும். சரிங்களா? ஏன்னா நம்ம கிளாஸ் பார்க்கும்போதே ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் மினிமம் ஒரு 50 கொஷினாவது பார்ப்போம். நான் சொல்கிறது மினிமம், குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 50 கொஷின் கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதும்போது ஒரு 25 கொஷின். ஸோ இது தாராளமாக போதும். வேறு என்ன சொல்ல வந்தேன், 20 டெஸ்ட்டு 25 கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கொஷினெல்லாம் சால்வ் பண்ணி, அந்த டெஸ்ட்டில் இருக்கிற கொஷினெல்லாம் சால்வ் பண்ணி அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். சரிங்களா? சால்வ் பண்ணுறது வந்து நான் ஹேண்ட் ரைட்டனாக தான் சால்வ் பண்ணி கொடுப்பேன். அதாவது கையால் எழுதி இந்த மாதிரி எழுதி ஹேண்ட் ரைட்டனாக சால்வ் பண்ணி அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு சாம்பிள் ஒன்று காட்டிடுவேன்.
இப்போது சாம்பிளுக்கு பாருங்கள், இந்த கொஷின் வந்து ஒரு வேளை நான் ஒரு டெஸ்ட்டில் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒரு டெஸ்ட்டில் இந்த கொஷின் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கொஷினை இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டனாக நான் சால்வ் பண்ணிடுவேன். சரிங்களா? உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்கிற 25 கொஷினையும் இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டனாக சால்வ் பண்ணி இதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? இது எதுக்காக பண்ணுறேன்? இந்த நம்பரை பார்க்க வேணாம். இந்த நம்பர் இப்போ நம்ம யூஸ் பண்ணலை. சரிங்களா? சரி, ஓகே. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம் நெருங்கும்போது இந்த லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டனாக, அதாவது இந்த மாதிரி பிடிஎஃபாக இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். வீடியோவாக நான் போட்டேன்னா அந்த வீடியோவில் போய்ட்டு நீங்கள் தேடணும். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்து எது தேவையோ அதை பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற கொஷினை வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டனாக சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த பேட்ச்க்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய். சரிங்களா? அப்புறம் இந்த கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். சரிங்களா? ரெக்கார்டட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை வந்து நான் இந்த பேட்ச்க்கான டெலகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து வீடியோ, ரெக்கார்டட் வீடியோ, அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர், இது எல்லாமே அதில் வந்துடும். சரிங்களா? வீடியோ, கொஷின் பேப்பர், மற்ற பிடிஎஃப் என்னென்னவோ அது எல்லாமே வந்து இது அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணதும் உங்களுக்கு ரீசனிங் கிளாஸ், கம்ப்ளீட் ரீசனிங் கிளாஸ்க்கான லிங்க்ஸை கொடுத்துருவேன். சரிங்களா? அதை மே 30க்குள்ளே நீங்கள் பார்த்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீசனிங்கில் ஒரு 2 டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்டிடியூடுக்காக ஒரு 8 பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நாம் டாபிக் வைஸாக கிளாஸஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிலோ ஆவரேஜ் இருக்காங்க இல்லைங்களா? பிலோ ஆவரேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைமாக படிப்பாங்களா, பிலோ ஆவரேஜ்லேயே பார்ட் டைமாக இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த பேட்சையே வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டைம் வந்து நான் நிறைய கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஓவரால் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வந்து அதை கண்டினியூவே பண்ண முடியல. இத்தனைக்கும் நான் பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்கேன். அப்படி பொறுமையாக போயுமே நிறைய பேரால் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வர முடியல. ஸோ அப்படியே பெண்டிங் விட்டுட்டாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி இதில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய டைம் கொடுத்து தான் நான் ஒவ்வொரு கிளாஸையும் வந்து செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், மே 30 அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஓகே. சரிங்களா? இது வரைக்கும் ஓகே. ஆப்டிடியூட் கிளாஸ் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறையவே டைம் கொடுத்துருக்கேன். இப்போ சிம்பிளிஃபிகேஷன்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 நாள் டைம் எடுத்திருக்கேன். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். ஒவ்வொரு கொஷினையும் நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் சால்வ் பண்ணி காட்டுவேன். இப்போயே சொல்லிடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. எந்த ஒரு கொஷினாக இருந்தாலும் அந்த கொஷினில் எந்த அளவுக்கு பேசிக்லேருந்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பேசிக்லேருந்து சொல்லி தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ அது சில பேருக்கு இரிட்டேட்டாக கூட ஆகலாம். நான் யாருக்கு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் மேத்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா, நான் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கும்போது, ஸ்லோவாக மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி எடுக்க போகிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கொஷினில் இப்படி ரூட் 2ன்னு கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன். இந்த ரூட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஓட பவரில் 1/2 இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி தான் நான் கிளாஸே எடுக்க போகிறேன். சரிங்களா? அப்போ ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பேட்ச் தேவையான்னு பார்த்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேத்ஸில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, பேசிக்கே ரொம்ப சுத்தமாக தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா? சுத்தமானு சொல்ல வேணாம், பேசிக்லேயே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள மைண்டில் வச்சு அவங்களுக்காக தான் இந்த பேட்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு ஆல்ரெடி மேத்ஸில் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஓவரால் பேட்சில் இருக்கிறவங்க இதுக்கு தனியாக பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஓவரால் பேட்ச்னால் என்னென்னா, நம்ம டெலகிராம் குரூப் ஒன்று இருக்கு இல்லையா, டிஎன்பிஎஸ்சி கார்டியன் ஸ்டேட் ஃபஸ்ட் பேட்ச்னு ஒரு குரூப் இருக்கும். சரிங்களா? அந்த குரூப்பில் இருக்கிறவங்க இதுக்குன்னு தனியாக வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதாவது இந்த மேத்ஸ் பேட்சிங்னு, ஏன்னா நான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். மேத்ஸ் வந்து நான் செகண்ட் டைம் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் இப்போ பண்ண போகிறேன். அதை கொஞ்சம் பொறுமையாக பண்ண போகிறேன். ஏன்னா ஓவரால் பேட்சில் நிறைய பேர் வந்து பிலோ ஆவரேஜ் தான் இருக்காங்க. மேத்ஸில் நிறைய பேர் பிலோ ஆவரேஜாக தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கிளாஸ் வந்து இந்த மாதிரி தான் நடத்த போகிறேன். ஏன்னா என்கிட்ட இந்த டிஜிட்டல் போர்டு அந்த மாதிரியான வசதிலாம் கிடையாது. பட் புரிய வச்சிருவேன். சரிங்களா? டிஜிட்டல் போர்டு எனக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டிஜிட்டல் போர்டெலாம் வச்சு நடத்தணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேப்பர் பேனாக இருந்தாலே போதும், என்னால் ஈஸியாக புரிய வச்சிட முடியும்.
பட் இருந்தாலும் சில பேருக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் அதையும் பார்த்துங்க. டிஜிட்டல் போர்ட்லாம் கிடையாது. இந்த மாதிரி நார்மல் பேப்பர் பேனா இதில் தான் நம்ம கிளாஸே எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேனாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். அவ்வளோதான்ப்பா, மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன். கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த வார்த்தையை நல்லா பார்த்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அவசரமும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக கிளியராக சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நானே வந்து ஷெட்யூலே வந்து நிறைய டைம் கொடுத்து போட்டிருக்கேன். டிசம்பர் 5 வரைக்கும் கிளாஸ் போக போகுது. ஐ மீன் இந்த பேட்ச் போக போகுது. கிளாஸஸ் அக்டோபர் 12 வரைக்குமா? அதுக்குள்ளே எனக்கே மறந்து போச்சு. சரி ஓகே, அக்டோபர் 12 வரைக்கும் தான் நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் தான் பார்த்த மாதிரி ஞாபகம். எஸ், அக்டோபர் 12 வரைக்கும் கிளாஸஸ் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 வரைக்கும் டெஸ்ட்டு போகும். ஸோ நல்ல டைம் கொடுத்து எந்த அவசரமும் இல்லாமல் எல்லாருமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு டைம் கொடுத்து கொண்டு போகிறேன். நான் திரும்பவும் சொல்லிடுறேன், நீங்கள் மேத்ஸில் இப்போதைக்கு எந்த கேட்டகரியில் இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்களும் 25க்கு 25 எடுக்கலாம். அதுக்கு நானே பெரிய உதாரணம், சரிங்களா? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது. இது மட்டும்தான் தெரியும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தான் தெரியும். இதை தவிர எதுவுமே தெரியாது. உங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பேட்ச்குள்ளே வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களால் 23+ கொஷினுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில கிளாஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து புரியாத மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாஸையும் கண்டிப்பாக மினிமம் 3 டைமாவது பார்க்கணும், சரிங்களா? ஒரே டைம் பார்த்தாலாம் கண்டிப்பாக புரியாது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நான் சொல்கிறது பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? நீங்கள் பிலோ ஆவரேஜாக இருந்தீங்கன்னா ரீசனிங் விட்டுருங்க. ரீசனிங்லாம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போதும். ஆப்டிடியூட் சொல்கிறேன். ஆப்டிடியூடில் இந்த 8 பேசிக் கிளாஸ் இருக்குது இல்லையா, இதுவே வந்து நீங்கள் ஒரே ஒரு டைம் பார்த்துட்டுலாம் விடக்கூடாது. திரும்ப திரும்ப பாருங்கள். அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே சில பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை 2-3 வாட்டி சொன்னால் தான் புரியும். இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ நான் ஒரு மணி நேரத்துக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த 1 மணி நேரமும் உங்களுடைய மைண்ட் வந்து முழுக்க அந்த வீடியோவில் இருக்காது. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் வேறு எதையாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா? அப்படி நீங்கள் யோசிக்கும் போது நான் ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய மைண்டு வந்து அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் மினிமம் 3 டைமாவது பாருங்கள். அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறத செகண்ட் டைமாவது நீங்கள் பார்த்துடலாம், சரிங்களா? சரி ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி கிளாஸ் ஷெட்யூல், அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷெட்யூல், அதுக்கப்புறம் இந்த சாம்பிள் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதாவது ஆன்சர் வந்து ஹேண்ட் ரைட்டனாக பிடிஎஃப் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதோடைய பிடிஎஃப்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். அப்புறம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கார்டியன் டெலகிராம் சேனல் இருக்குது இல்லையா, அதுலேயும் போட்டு விடுறேன். ஸோ பார்த்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நம்பரையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? அதுமாரி ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே வேணால் பின் பண்ணி வைக்கிறேன். சரி ஓகே, அவ்வளோதான், முடிச்சுக்கோங்க.